ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பூண்டு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்பிட்ற உணவு டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும் போதாது, அது நம்ம உடம்புக்கு சக்தியையும் ஆரோக்கியத்தையும் தரதாகவும் இருக்கணும். உணவு சமைக்கிறப்ப சுவையை அதிகரிக்கிறதுக்கும் உடல் நலத்தை மேம்படுத்துறதுக்கும் சில பொருட்கள் அதில் சேர்ப்போம். அப்படியான ஒரு உணவுப் பொருள் தான் பூண்டு. பூண்டு சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்க கூட 40 வயசை தொடுற காலத்தில் ரத்த அழுத்த பிரச்சனை வந்துடும். இந்த ரத்த அழுத்தத்துக்கு ஆண் பெண் அப்படிங்கிற எந்த பேதமுமே கிடையாது. பூண்டில் இருக்கக்கூடிய அல்லுசின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்குல்ல, இது பூண்டில் மட்டும்தான் இருக்கு. இது ரத்த அழுத்தத்தை சமச்சீராக வச்சிருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். தினைக்கும் கொஞ்சோண்டு பூண்டு சேர்த்து சமைச்ச உணவை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வச்சுக்கலாம். ரத்த அழுத்தம் வராமல் கூட தடுத்துக்கலாம். இதயத்தான் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடல்லையே ரொம்ப முக்கியமான உறுப்புனா இதயத்தை சொல்லலாம். இதயம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த நபரால் மீண்டும் பழைய இயல்பான வாழ்க்கைக்கு மாறுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். பூண்டு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதய தசைகளை வலுவாக்கும். இதய குழாய்களில் கொழுப்பு படிவதை கூட தடுத்துரும். எலும்புகளை வலுவாக்குறதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்களுடைய உடல் எலும்புகள் வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமானது தான். ஒரு சிலருக்கு உடலில் சத்து குறைபாட்டாலும் வேறு சில காரணங்களாலும் எலும்பு வலுவிழக்க ஆரம்பிச்சிடும். தேய்மானம் அடைகிறது, இது மாதிரியான பிரச்சனைகள் கூட ஏற்படும். இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்ட நபர்கள்லாம் கொஞ்ச காலத்துக்கு பூண்டு சேர்த்து செய்யப்பட்ட உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பூண்டில் கிருமி நாசினி வேதிப்பொருட்களை அதிகமாக தன்னுள்ள வச்சிருக்குது. வயிற்றில் குடலில் பூச்சி தொந்தரவால் அவதிப்படுறவங்கலாம் பூண்டை அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துட்டு வரலாம். உடலில் வாதத்தன்மை அதிகரிச்சிச்சுன்னா வயிற்றில் உண்டாகும்ல அந்த வாயு கோளாறுகளை கூட பூண்டு சரி செஞ்சிடும். உணவை செரிமானம் செய்கிறதுக்கு உதவக்கூடிய அமிலங்களோட சமச்சீர் தன்மையை பாதுகாக்கிறதுக்கும் பூண்டு உதவியாக இருக்கும். பூண்டு பற்களை நல்லா இடித்து 1 ஸ்பூன் அளவு வாயில் போட்டு கொஞ்சம் வெந்நீர் குடிச்சிட்டிங்கன்னா வாயு கோளாறுகள் அஜீரண பிரச்சனைகள்லாம் சரியாகும். கண்களோட ஆரோக்கியத்துக்கு பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புனா கண்களை சொல்லலாம். இந்த கண்கள் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். பூண்டு அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு கண்களில் ஏற்படும்ல அந்த கண் அழுத்த பிரச்சனை சரியாகும். கண் பார்வை திறனை கூட தெளிவாக்கும். கண்களோட கருவிழியோட ஆற்றலையும் பூண்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மேம்படுத்தும். வாய் பற்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பூண்டில் கிருமி நாசினி வேதிப்பொருட்கள் இருக்கு. தினமும் பூண்டு சாப்பிட்றவங்களுக்கு வாய் துர்நாற்றம், பற்களில் சொத்தை ஏற்படுறது, இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். ஒவ்வொரு நாளும் பூண்டை நல்லா மென்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா பல்வலி, ஈறு வீக்கம், இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நீரிழிவு அப்படிங்கிற சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவங்களாம் ஒரு குறிப்பிட்ட அளவு பூண்டை நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்ப அது உங்களோட உடம்புல ஓடும்ல அந்த ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை கட்டுக்குள் வச்சு நீரிழிவு நோய் தீவிரமாகாமல் பாதுகாக்கும். வாழ்நாள் முழுவதும் நீரிழிவு நோயாளிகள் பூண்டை சாப்பிட்டுட்டு வர்றது அவங்களோட உடல் நலத்தை இன்னும் சீர்கெடாமல் பாதுகாத்துரும். நச்சுக்களை நீக்கிறதுல பூண்டு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்க பகுதியில் வசிக்கிறவங்க குடிக்கிற தண்ணியில் மிகச்சிறிய அளவு ஈயம், பாதரசம், இது மாதிரியான இதெல்லாம் கலந்துருக்கும். ரசாயனங்களோட கலவை இருக்கும். இப்படிப்பட்ட சூழலில் வசிக்கிறவங்கலாம் தினைக்கும் அப்படி இல்லைன்னா வாரத்தில் 3 முறையாவது உணவில் சேர்த்து பூண்டு சாப்பிட்டுட்டு வர்றப்ப உங்கள் உடம்புல இருக்குள்ள அந்த ரசாயனத்தால் ஏற்பட்ட நச்சுத்தன்மையை முறிச்சிரும்.
இந்த வீடியோல பூண்டு சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி சமையல்ல மிஸ் பண்ணாம அதிகமா பூண்ட சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.